அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது உச்சகட்ட காதலையும் பாசத்தையும் வெளிப்படுத்த மிக மிக எளிமையான ரகசிய வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள். இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி நமக்கு பலன்களை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த வாக்கியத்தை ரிப்பீட்டடா நம்ம எழுதுவதன் மூலமாக அல்லது சொல்வதன் மூலமாக நம்முடைய ஆழ்மனதில் அந்த வாக்கியம் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கியத்தை கவனமாக தேர்வு செய்யணும். அதுல எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தைகளும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்பவுமே பெரிய சென்டென்ஸா பேராகிராஃப் மாதிரி அது இருக்கக்கூடாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளா ஷார்ட்டா அதே நேரத்தில் பவர்ஃபுல்லா அந்த சென்டென்ஸ் இருக்கணும். அப்பதாங்க அந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். வளவளன்னு பெரிய சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்மால சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் எழுதுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நம்ம எழுதும் பொழுது ஒரு நல்ல உற்சாகமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கணும். இன்னும் நிறைய முறை எழுதணும்ன்ற ஆர்வம் ஏற்படணும். அந்த அளவிற்கு அந்த வாக்கியங்கள் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இதை நீங்க எழுதலாம் அல்லது சொல்லலாம். உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் எந்த லாங்குவேஜ்ல எழுதினால் அல்லது சொன்னால் உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. ஆனால் அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடைகளும் கிடையாது. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம் அல்லது சொல்லலாம். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை சொல்வதை காட்டிலும் எழுதும் போதுதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ் இந்த வாக்கியத்தை எழுதினாலே போதும். தொடர்ந்து 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல நீங்க பிரேக் எடுக்கவே கூடாதுங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரிய பிரேக் எதுவுமே நீங்க எடுத்துறாதீங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட டோட்டலா 30 டேஸ்க்கு நீங்க இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. நீங்க எழுதுறப்ப உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். அல்லது ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். தவறு கிடையாதுங்க. 30 டேஸ்க்கு நம்ம கண்டினியூஸா எழுத போறதுனால பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை வாங்கிடுங்க. வீட்டிலேயே நீங்க பயன்படுத்தாத நோட் புக் அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிழிந்து போன கசங்கி போன அல்லது பழைய நோட் புக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா
இருக்கிற மாதிரியான நோட் புக்கா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா நோட் புக் வாங்க போறவங்க அன்ரூல்டு நோட் புக், அதாவது கோடு போடாத நோட் புக்கா பார்த்து வாங்குங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க கோடு போட்ட நோட் புக்கை வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷா வாங்க போறவங்க மட்டும் நீங்க அன்ரூல்டு நோட் புக்கை வாங்குங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ரெட் அண்ட் பிளாக் கலர் மட்டும் யாருமே பயன்படுத்த கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 21 முறை மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். அதாவது 1 2 3 போட்டுட்டு நீங்க எழுதுங்க. ஒரே ஸ்டெச்ல, அதாவது ஒரே நேரத்துல நீங்க 21 முறை எழுதி முடிக்கணும். காலையில ஒரு 5 முறை, மதியம் ஒரு 5 முறை, ஈவினிங்ல ஒரு 10 டைம்ஸ்னு நீங்க பிரிச்சு பிரிச்சு எழுதக்கூடாதுங்க. எழுத உட்காந்துட்டீங்கன்னா 21 முறை ஒரே நேரத்துல நீங்க எழுதணும். அடுத்த மிக மிக முக்கியமான ரகசியம், எழுதும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க எதிர்பார்ப்பதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். ரைட் நவ் அட் பிரசன்ட் நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமாக இருப்பதாக நீங்க ஃபீல் பண்ணணும். குறிப்பாக லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்க கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், ஏக்கம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, பொசசிவ்னஸ், ஈகோ போன்ற எந்த விதமான உணர்வுகளும் இருக்க கூடாதுங்க. நீங்க எதிர்பார்க்கும் அந்த காதல் வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணணும். அது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே அதை நீங்க உணரணும். அந்த உணர்வுகள் உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஐ வெல்கம் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃப்ரம் நேம் into my life. இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஐ வெல்கம் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃப்ரம் ராஜா into my life அப்படி நீங்க எழுதணும். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஐ வெல்கம் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃப்ரம் ராணி into my life இப்படி நீங்க எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்த்த அதே உணர்வு நிலையோட தினமும் 21 முறை நீங்க எழுதிட்டே வாங்க. கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட உங்களுக்கு தெரியும். அவங்கள உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் கால் பண்ணி பேசுவாங்க, நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவாங்க, அதிகமா கேர் எடுத்துப்பாங்க. 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 30 டேஸ்க்கு பிறகும் அந்த நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் கட்டாயமாக எரிக்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை நீங்க எரிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.